வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி 3 பேருக்கு தகுந்த அளவில் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 இன்ச் நீளத்துக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் வதக்கிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கு பிறகு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கினது, ஒரு குடமிளகாய் நறுக்கினது, மீடியம் சைஸில் ஒரு கேரட் நறுக்கினது, 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளி நறுக்கினது. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, மறுபடியும் ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் ஊற்றிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கப் அளவுக்கு தயிரையும் ஊற்றி கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 1க்கு 2.5 கணக்கில் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். நீங்கள் எப்போவும் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருந்தேன். இதை போட்டுக்கலாம். அரிசியோட அளவு 250 கிராம். அரிசியை போட்டு கலந்து விட்ட பிறகு உப்பு சரிபார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி நீங்கள் வழக்கமாக எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. நான் 4 விசில் விட போகிறேன். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட வெஜிடபிள் மசாலா சாதம் ரெடி ஆகிருச்சு. இது எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அடிப்பிடிக்கவும் இல்லை, பக்குவமான அளவில் வெந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.